முருங்கைக்கீரைலாம் அடிக்கடி கிடைக்காத பொக்கிஷமான விஷயம் இங்க. அப்படி கிடைச்சாலும் அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சரி நம்ம வீட்லயே இருக்கு, பெரிய மரமா இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு எங்க அம்மா தண்ணி சார் வச்சிடுறேன்னாங்க. தண்ணி சார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எத்தனையோ தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எனக்கு வந்ததே இல்லை. அதனால அம்மா கிட்ட ரெசிபி கேட்டு அப்படியே நைஸா வீடியோவும் எடுத்துட்டேன். நம்ம எப்பயுமே வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிட்டு பழகுனதுனால இந்த முருங்கைக்கீரை தண்ணி சாருக்கு சைட் டிஷ்ஷா எது வச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சோன்னே கருவாடு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி சட்டுப்படின்னு வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா நெத்திலி கருவாடு நல்லா தொக்கா மாட்டிக்கிச்சு. சரி இதையே நல்லா தொக்கு வச்சு சாப்பிட்டுருவோம் காரசாரமான்னு சொல்லி வெங்காயம் தக்காளியை நல்லா பெரட்டி போட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் அது மேலேயே கொட்டி நல்லா 2 வதக்கணும்னே வீடே கமகமன்னு ஒரே கருவாடு மனமா இருந்தது. அப்படின்னு இப்படி திரும்புறதுக்குள்ள எங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த தண்ணி சார் வைக்கிறதுக்கு. ஐயோ இந்த ரெசிபியை குறுகுறுன்னு பார்த்தாவது எப்படியாவது கத்துக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு 4-5 பொருள் வச்சு செஞ்ச மாதிரி தான் இருந்தது. டமால் டுமில்னாங்க. டக்குன்னு பார்த்தா தண்ணி சார் ரெடி. நமக்கு கொல்ல பசி போய் தட்டை எடுத்து சுடுசோற வச்சா சைட்ல வறுத்த மீன் வந்து நிக்குது. இது என்ன கருவாட்டுக்கு ஃப்ரீயா? அட நம்ம என்ன வேணா நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தண்ணி சாரை நல்லா மொண்டு ஊத்தி கருவாடு மீன் நல்லா குழப்பி ஒரு புடிச்சா என்ன டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.